ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைனரி நம்பர்லேருந்து டெசிமல் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு பைனரி நம்பர் எழுதிக்கிறேன். 110112 அப்படிங்கிற ஒரு பைனரி நம்பர் எழுதிட்டேன். ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அதாவது வந்து டெசிமல் நம்பருக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டாங்க அப்படின்னாவே நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி நம்பர் கொடுத்துருந்தாவோ அல்லது ஆக்டல் நம்பர் கொடுத்துருந்தாவோ அது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாவோ ஸோ அவங்க வந்து எதாவது மாற்ற சொல்லியிருப்பாங்க, டெசிமலாக மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கேட்டிருக்குது என்ன, டெசிமல். நீங்கள் இப்படி கொடுத்துற டெசிமல் கேட்டனாவே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மல்டிப்ளிகேஷன் மெத்தட், யூஸிங் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ அது ஈஸி தான். ஒவ்வொரு டிஜிட்டையும் கொடுத்துருக்குற அந்த பேஸ் வேலையால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு டெசிமல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நம்பர் எழுதிக்கிறேன். ஸோ 11011. ஸோ இது ஈஸியாக பைனரி நம்பர். ஸோ இந்த பைனரி நம்பருக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பரை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எகைன் நம்ம நீட்டாக நம்ம எழுதுவோம். ஸோ இது மாதிரி எல் ஷேப்பில் எழுதிக்கணும். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டையும் நீங்கள் ஈக்குவலண்ட்டாக எழுதிக்கங்க. 11011. ஸோ மல்டிப்ளை. நான் சொன்னல மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஒவ்வொரு டிஜிட்டையும் இதனுடைய பேஸ் வேலை கொடுத்துருக்கிறது வந்து பைனரினா பைனரியோட பேஸ் வேலையில் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு வேலை இங்கே ஆக்டல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆக்டல் நம்பர் இதே மாதிரி எல் ஷேப்பில் எழுதிட்டு நீங்கள் அதனுடைய பேஸ் வேலையால் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு வேலை ஹெக்ஸாடெசிமல் கொடுத்துருந்தாங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஒவ்வொரு டிஜிட்டையும் கொடுத்துருக்கிற பேஸ் வேல்யூவால் நாம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, எழுதிட்டோம். ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல பண்ணணும், அதாவது பவரை ஆட் பண்ணணும். ஸோ பவர் வந்து ஜீரோலேருந்து ஆட் பண்ணணும். அதெல்லாம் வச்சுக்கோங்க. 0 1 2 3 4 நம்ம பேஸ் வேல்யூ போட்டோம்னா ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் அந்த பேஸ் வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் நம்ம பவர் ஆட் பண்ணணும். ஸோ பவர் ஆட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அதனுடைய டெசிமல் நம்பரை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போ 2 பவர் 0 அப்படிங்கிறக்கு ஆன்சர் என்ன? எனிதிங் பவர் 0. எனிதிங் பவர் 0நாவே ஒன்று தான். 99 பவர் 0நாலும் ஒன்று தான், 199 பவர் 0நாலும் ஒன்று தான், 1000 பவர் 0நாலும் ஒன்று தான். ஸோ அந்த இந்த இடம் ஃபுல்லாக ஒன்றாயிருதான். 1 × 1 1 அப்படின்னு கிடைக்கும். 2 × 1 வந்து 2 தான். ஏன்னா 2 × 1 2 மாதிரி 1 × 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும் 2 தான் கிடைக்கும். 2 × ஸ்கொயர்டு, அதாவது 2 × பவர் 2 அப்படின்னு வரும்போது 2 × 2 4 4 × 0 0. 2 × 3 இதை மட்டும் போட்டு பாருங்கள். ஏன்னா சில பேர் 6 அப்படின்னு போட்டுறீங்க. 2 × 2 × 2 3 டைம் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8. ஸோ அப்போ நம்மளுக்கு 2 பவர் 3 அப்படின்னா 8 8 × 1 8. 2 பவர் 4 அப்படின்னா 16 16 16 × 1 16. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 10 16 17 17 மேலே போச்சுன்னா 1 இங்கே போகும். 1 + 1 2. ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் 27. ஸோ ஈஸியாக நம்மளால் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ இதே மெத்தட் தான். ஒருவேளை ஆக்டல் நம்பர் கொடுத்து டெசிமல் கேட்டிருந்தாலும் இதே மெத்தட் தான். ஹெக்ஸாடெசிமல் கொடுத்து டெசிமல் கேட்டிருந்தாலும் இதே மெத்தட் தான். சார் டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.